வணக்கம் அசோக். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வியூவர்ஸுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடலாமா? சொல்லிடலாம் சார். வணக்கம் சகோதர சகோதரிகளே. சொல்லுங்கள் சார். சார் வணக்கம். இப்போ நேற்று எம்எஸ்டிசியில் ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆமாம், அது நம்ம எல்லா குரூப்லையும் நம்ம அதை பதிவு பண்ணியிருக்கோம். இதை பார்த்துட்டு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு, ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? நம்ம சைட்டில் இருந்து பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக. ஆமாம் சார், நமக்கு ஒரு காலையில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் நம்ம கிடச்சிது. நம்ம பயந்துட்டு இருந்த மாதிரியே ரிஜிஸ்ட்ரேஷன் அவ்வளோ தூரம் ஆகலைன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது நம்ம லாயர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நம்ம லாயர் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்லேருந்து 20 பேருக்குள்ளே தான், அதாவது டபுள் டிஜிட்லேயும் ரொம்ப கம்மி, 15 பேர்கிட்ட தான் அவர் கிளியராக சொன்னார். ஒரு 15 பேர்கிட்ட தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 6ஆம் தேதி பண்ணாங்க, 5ஆம் தேதி பண்ணல, 6ஆம் தேதி பண்ண ஆரம்பித்தாங்க. 6ஆம் தேதி இன்றைக்கி 11ஆம் தேதி வரைக்கும் 5 நாள் ஆச்சு. 5 நாளே பார்த்தீங்கன்னா வெறும் 15 பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கனாக்கா, இது ஏலத்துக்கு போவாதாங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இப்போ வந்துருச்சு. ஸோ அதனால் அடுத்த கட்டம் நம்ம நகரணும். அது சம்மந்தமாக பேசலாம்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை வர சொன்னேன். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு முடிவெடுக்க சூழ்நிலை இருக்கோம். இது ஒரு சிறப்பு பொதுக்குழு முறையே வச்சுக்கலாம். தொடர்களே இது ஒரு சிறப்பு பொதுக்குழு தான், அவசரத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன சார் பண்ணலாம்? நம்ம இப்போ ஏலம் எடுக்கலைனாக்கா, ஏலம் நல்ல ஏலத்துக்கு போச்சுனாக்கா வெள்ளன் குட்டு, நமக்கும் பணமாக கிடச்சிடும், ரொம்ப சந்தோஷம். நானும் பணமாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு பணமாக கிடச்சா நல்லதான். கடைசி காலத்தில் நம்ம எங்கே போய் பிளாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது தான். ஆனால் சூழ்நிலை இப்படி இருக்குது. இப்போ ஏலத்துக்கு போகுமா என்னன்னு தெரியல. ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க. நாளைக்கு நம்ம வழக்கு 12ஆம் தேதி வருது சார். நாளைக்கு காலையில் மதுரையில் நம்ம வழக்கு வருது. இப்போ நீதியரசர்கிட்ட ஏற்கனவே ஒரு முக்கியமான முக்கியஸ்தர்கள், நம்ம யாருன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, முக்கியஸ்தர்கள் இதை எப்படியும் நம்ம ஃபுல் எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி அந்த 554 கம்பெனிக்கு பண்ண மாதிரியே பண்ணணும், இதுக்கு ஏன் இவ்வளோ அவசரப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் இதை எப்படியும் அதுக்கு இழுத்து கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம நீதியரசனுடைய கரங்களை வலுப்படுத்தணும். எப்படி வலுப்படுத்த முடியும்னாக்கா நீதியரசர் சொல்லணும், இந்த மக்களே பாண்டுக்கு லேண்டாக எடுக்க ரெடியாக இருக்காங்க, அவங்களே நிலம் வாங்கிக்கிறாங்கன்றிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் சொல்ல வைக்கிறதுக்கு நமக்கு அவருடைய கருத்தை நம்ம வலுப்படுத்தணும். அதுக்கு நம்ம ஒரே வழி, சொல்லுங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஒரே வழி என்ன இருக்குது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு 2 வருஷமா எவ்வளோ சிரமத்துக்கு இடையில ஒரு இறுதி கட்டத்தை வந்திருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சு அடுத்த கட்டமாக ஏலத்துக்கு தான் போக போகுது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக போனாதான் ஏலம் நிறைய எடுப்பாங்க. நீதியரசருக்கும் ஒரு நம்பிக்கை வரும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ண முடியும்னு சொல்லி. அடுத்து பில்டிங் ஏலம் விடணும், அடுத்து நிறைய பில்டிங்ஸ் இருக்கு, இடம் இருக்குது, இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்கிறனால இதை நம்ம கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். அப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடும், இதில் ஏலம் எடுக்க இப்போ ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதிலேயே நம்ம தாமதப்படுத்தினோம்னா அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சி போய் நீதியரசரும் இந்த மாதிரி வேற லெவலுக்கு போயிடுவார். இப்போ இந்த எஸ்ஓபி போகிறதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. 10-15 வருஷம் ஆகிடும். அது ரொம்ப நமக்கு கெடுதல் தான் விளைக்கும், எதுவுமே கிடைக்காமலும் போயிடும். நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் 554 கம்பெனியும். அதனால நம்ம எப்படியும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனாவது பண்ணி வச்சிடணும். அப்பதான் ஒரு நம்பிக்கை இடமா கொடுத்தா கூட இதன் மூலமா நம்ம அந்த இடத்த கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இடம் கொடுத்தாலுமே இந்த எம்எஸ்டிசி மூலமா தான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம இதுக்காக ஏதோ ஒரு முன் நடவடிக்கையா நம்ம எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிடணும் சார். அதுவும் நாளைக்கு காலையில வருதுனால, நாளைக்கு விசாரணைக்கு வருது இல்லையா, நீதியரசர்கிட்ட ஒரு 1000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர் சந்தோஷப்படுவார். அது யாராக இருந்தாலும் சரி, அது இமே பி ஏ விக்டிம் ஆர் இமே பி ஏ பப்ளிக் தேர்ட் பர்சன், யாராக இருந்தாலும் சரி பண்ணியிருக்காங்கன்னா அவர் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பார். நான் அவர் இவ்வளவு தூரம் முன்னெடுத்து கொண்டு போகும்போது அவரை நம்ம கொஞ்சம் உற்சாகப்படுத்த முடியாது நம்ம பண்ணணுங்கிறதுனால இப்போ வேறு வழி இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கிறத நம்ம யூடியூப்பில் நாங்கள் வெளியிட்டுட்டோம், ஆல்ரெடி வெளியிட்டாச்சு. நாங்கள் குரூப்லாம் நாங்கள் போட போகிறோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எப்படி பண்ண ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கோம். எனக்கு பண்ணியாச்சு. எனக்கு பண்ணி அதனுடைய ரிசிப்ட் பிடிஎஃப் காப்பியை நான் குரூப்பில் பதிவிட்டுட்டேன். செக்ரட்டரிக்கும் பதிவிட போகிறப்போ அவருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அசோக்குமார் சாருக்கு இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ அவருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சு அதனுடைய காப்பியை நாங்கள் போட்டுருவோம். நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுங்கள். அதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன வருதுனாக்கா, நாங்கள் பேசுனதில் கடைசியில் பேன் கார்டை கொடுத்தோன்னா நிறைய பேருக்கு பேன் கார்டை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, மிஸ்மேட்ச்னு சொல்லிட்டு வருது. ஸோ பேன் கார்டு வழியாக உள்ளே போயிட்டோம்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். அதுக்கு ஒன்றும் டாக்குமெண்ட் ஒன்றும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பேன் கார்டு அக்செப்ட் பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்து ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும், பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும். பிடிஎஃப் அப்லோட் பண்ணும் பொழுது
அப்லோட் பண்ணி முடித்த உடனே ஒரு நம்பர் தெரியும் திரையில். அந்த நம்பரை வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் போடுறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அந்த ஆதார் கார்டு பிடிஎஃப், உங்கள் நேமு, உங்களுடைய இஓடபிள்யூவில் கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் நம்பர் 3ஐயும் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். அந்த டயலாக் பாக்ஸில் பிளாக் கலரில் அடிச்சு ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி இருக்கும். பேமெண்ட்டுங்கிறது ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புனாலோ அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அது ப்ளூ கலராக மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட்டில் போய் ப்ளூ கலராக மாறினப்பறம் அதை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூபிஐ வழியாவோ இல்லை நெஃப்ட் வழியாவோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து எம்எஸ்டிசிக்கு அக்கௌண்ட் அனுப்புறதுக்கு உங்களுக்கு வெப்சைட் இது ஓப்பன் ஆகும், பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் அழகாக டிஃபால்ட்டாக 1180 ரூபான்னு வந்துடும். டிஃபால்ட்டாக வந்துடும். நீங்கள் அமௌண்ட்லாம் அடிக்க தேவையில்லை. உங்களோட யூபிஐ ஃபோன்பேயோ அல்லது கூகுள் பேயோ அல்லது பிம்மோ ஏதோ வச்சு நீங்கள் கிளியராக ஈஸியாக நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். தோழர்களே, இதுதான் வேற ஒன்றும் இல்லை. இது நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறது நம்மளுடைய நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நேற்று கூட நான் ஒரு வீடியோ பேச நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏழை நல்ல இடத்துக்கு போச்சுன்னா நல்லதான், நமக்கும் வந்து பணம் கிடச்சிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஏழை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் யாரும் பண்ணல, 5 நாளாக பண்ணலாங்கும் போது ஏலம் போகுமாங்கிற சந்தேகம் வர்றதுக்கு காரணமாக தான் இந்த நிலைமைக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். இது வந்து அவசர பொதுக்குழு மாதிரி தான். ஏன்னா ஜூனியர் சிட்டிசன் சங்க சார்பாக அவர் ஒருத்தர் தான் பக்கத்தில் இருக்கிறார், அசோக்குமார். நானும் செக்ரட்டரி சார் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் தான் முழு மூச்சை இல்லாமல் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் சிறப்பு பொதுக்குழு முறையை எடுத்துக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. பண்ணிவிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு நாங்கள் எங்களோட முடிவுக்கு நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் ஆதரவு கொடுங்க. முழு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நல்லது. ஏன்னா இப்போ வந்து தேனி பகுதியில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் இடம் கட்டாருன்னா எம்எஸ்டிசி போர்ட்டல் வழியாக தான் போக முடியும். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டாங்க, கம்பெனிக்கு ஒரு பென்னி கூட ரிட்டர்ன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பென்னினாலும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஒரு பென்னிங்கிறது பணத்தில் வரும், ஸ்கொயர் ஃபீட்னா இடமா வந்து நிறுவனத்துக்கு கொடுத்து நீங்களே கொடுத்துருங்க, பாண்டுக்கு லேண்டாக கொடுத்துருங்க சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்மகிட்ட தான் இந்த எம்எஸ்டிசி வழியாக வரும். நம்ம தான் வந்து அதை பதிவு பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி என்ன இடத்துல சூஸ் பண்ணுற மாதிரி வரும். வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் மக்களே. முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து பாதிக்கப்பட்டவங்களே இதில் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகலைன்னா 3ஆம் நபர் எப்படி உள்ளே வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நமக்கு தான் இது வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளோ நாள் நம்ம வந்து பொறுத்துக்கிட்டே இருக்கிறோம், எப்படா பணம் கிடைக்கும். யாருமே ரெஜிஸ்டரே பண்ணீங்கன்னா அப்புறம் பணம் எப்படி கிடைக்கும்? ₹1 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ₹1 கிடைக்க மாட்டல, இப்போ 15 வருஷம் கொண்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் ரெடியாக இருக்காங்க, எப்படா கொண்டு போகலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு இந்த வீடியோ மூலம் நம்ம சங்கம் என்ன தெரிவிச்சுக்கிறோம்னா, எல்லாருமே கம்பல்சரியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஏலத்துக்கு போறது வந்து அப்புறம் யோசிப்போம். ஏலம் எடுக்க வேண்டாம், நீங்க ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணா போதும். ஏலம் எடுக்கவே வேண்டாம். ஏலம் எடுக்க நாங்க சொல்லவே இல்லை. ஏலம் எடுக்க வேண்டாம். ஏலம் எடுத்தா முழு பணம் கிட்ட சொல்றாங்க. ஏலம் எடுக்க வேண்டாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாக்கா நீதியரசர் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். நம்மத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சோம்னா பாண்டுக்கு கூட லேண்டை கொடுத்துருவாரு. பாண்டுக்கு தான் லேண்டு, நம்ம பணம் நமக்கு வந்து ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் போகும். அதனால கண்டிப்பாக எல்லாருமே இந்த நைட்டுக்கு நாளைக்கே பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நைட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறலாம், அப்ரூவல் வந்து அவங்க நாளைக்கு தான் தருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ரெஜிஸ்டருங்கிறத பண்ணி வச்சுருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாம் அவர் செய்வார் இவர் செய்வார்னு அப்புறம் தள்ளி இருந்துடாதீங்க. நம்ம பாதிக்கப்பட்டவங்க நம்ம தான் முன்னிருந்து எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, சங்கம் தான் செய்ய முடியும். எல்லாத்துக்கும் நாங்கள் தனித்தனியாக வந்து பண்ணி கொடுக்க முடியாது. அதனால் இதன் மூலம் நம்ம தெரிவிக்கிறது என்னென்னா, எல்லாருமே எப்படியோ ப்ரௌசிங் சென்டர் போய் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருங்க. நைட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அந்த பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கும். நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னாக்கா, அப்படி ஆதார் கார்டு அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரௌசில் போய்ட்டு ஆதார் கார்டை நீங்கள் பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்கு ஒரு திரையிலே உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நாங்கள் ஃபோட்டோ எடுத்து போடுறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய நேமு, உங்களுடைய கம்ப்ளைண்ட் நம்பரு, உங்களோட ஆதார் கார்டு பிடிஎஃப் அனுப்பி விட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் லாகின் பண்ணணும். திருப்பி நீங்கள் லாகின் பண்ணி தான் பணம் கட்ட வேண்டிய நிலைமை வரும். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். உங்களுக்கு ரிசிப்ட் வந்துடும். ரிசிப்ட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய யூசர் நேமே பாஸ்வேர்டே நீங்கள் கொடுக்குறீங்களா அதை மறந்துடாங்க. அதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுங்க. கூகுளில் சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் போகும்போது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் நம்பரு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, மொபைல் நம்பரு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாம் ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இதுதான் வந்து முக்கியமாக ஆவணமாக தேவை. அதில் ஓடிபி எல்லாம் வரும். 2 ஓடிபி வரும். மெயில் ஐடிக்கு ஒன்று வரும். மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஃபோன் நம்பருக்கு ஒன்று வரும். ஃபோன் நம்பர் எந்த நம்பர்னாக்கா நீங்கள் இஓடபிள்யூ எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அதுதான் டிஃபால்ட்டாக வரும். நீங்கள் இப்போ இஓடபிள்யூ கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த நம்பர் கொடுத்தீங்களோ 2 நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு நம்பர் தான் அக்சஸ் எடுத்திருப்பாங்க அவங்க இஓடபிள்யூவில். அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த நம்பர் தான் டிஃபால்ட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் வரும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வரும். பார்த்துங்க.
இது ஒரு விஷயம். 2 ஓடிபி, ஒன்று இதுக்கு வரும், இமெயிலுக்கு வரும், ஜிமெயிலுக்கு, இன்னொன்று வந்து ஃபோனுக்கு வரும். ரெண்டையும் நீங்கள் அப்லோட் இது பண்ணாதான், டைப் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். பார்த்துங்க தொடர்களே. அது இன்னொரு விஷயம் சார், சொல்லுங்க. இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ரிசார்ட்லாம் இருக்குல்ல, அதை ஏன் நம்மளே ஏன் எடுக்கக்கூடாது? கண்டிப்பா எடுக்க முடியும். இப்படி இப்போ 2-3 நாள் எனக்கு தோண்டிகிட்டே இருக்குது தோழர்களே. இந்த ரிசார்ட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த கோடியில் முதலீடு பண்ணவங்களாம் நம்மளாம் இருக்கிறோம் இல்லையா, நம்மளாம் கோடியில் முதலீடு பண்ணவங்க எல்லாம் பணமாக வாங்கினோன்னா நமக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஏன் நம்ம ஏன் பாண்டு கொடுத்து அப்படியே இந்த ரிசார்ட்லாம் எடுக்கக்கூடாது? லேண்ட் பில்டிங் எடுக்கலாம். நம்ம எல்லாம் அதாவது பலகை சேர்ந்தா ஓசை பெரிய பெருசாக வரும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இணைஞ்சு செயல்பட்டால் கண்டிப்பாக அந்த ரிசார்ட்டை கூட நம்ம நல்ல ரேட்டுக்கு எடுத்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக நம்ம வந்து ரன் பண்ணி காமிக்கலாம். நம்ம கடைசி காலத்தில் நம்ம உட்காந்து ஏதோ நம்ம ஒரு ட்ரஸ்ட் மாதிரி போட்டு ஒரு குழு மாதிரி அமைச்சு நம்ம சங்க சார்பாகவே கூட எடுத்து செய்யலாங்கிறது எங்களுடைய கருத்தாக இருக்குது. அது நீங்கள் ஒத்து வர்றவங்க வரலாம், அது பின்னாடி பார்த்துக்குவோம். இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நம்ம வந்து பேரன் லேண்டை நம்ம கேட்க போகிறோம், குழுவாக தான் கேட்க போகிறோம், நாங்களே அப்ரூவல் வாங்கிக்கிறோம். ஏன்னா பேரன் லேண்டை அப்படியே ஏழை விட்டால் லாஸ் ஆகும். நம்ம அதை வாங்கி நம்ம அதை வந்து அப்ரூவல் வாங்கி நம்ம பிரிச்சுக்கலாம், நிலமாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐடியாலாம் இருக்கிறோம். அது தொடர்ந்து நம்ம செய்யும். இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க தோழர்களே, மறந்துடாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளியராக நாங்கள் போட்டோம், மறந்துடாங்க. அந்த எங்களுடைய வீடியோவை நாங்கள் செய்முறை பயிற்சி அப்படி நாங்கள் அசோக்குமார் ராமகிருஷ்ண சாருக்கு பண்ணதை நாங்கள் அப்படியே வந்து வீடியோவாக எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பை நாங்கள் போட்டுக்கிறோம். எம்எஸ்டிசி போட்டிருக்காங்க, அதையும் விட நம்ம செய்முறையாகவே செஞ்சு காமிச்சிருக்கிறோம். அதை நீங்கள் மனசு வச்சுங்க. வெப்சைட்டுக்கு போகும்போது மறக்காமல் உங்களுடைய இஓடபிள்யூ கம்ப்ளைண்ட் நம்பரை எடுத்துக்கங்க. முதல்ல அந்த இஓடபிள்யூ போர்ட்டலில் போய் எடுத்துக்கங்க. இஓடபிள்யூ எப்படி போய் எடுக்கணும்னாக்கா, உங்களுடைய ஏற்கனவே லாகின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லாகின் பண்ணி அந்த உங்களுடைய கம்ப்ளைண்ட் நம்பர் வரும். உங்கள் ஃபோன் நம்பரை உள்ளிட்டிங்கன்னா, உங்கள் ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா உங்கள் இது வந்துடும், உங்களுடைய கம்ப்ளைண்ட் நம்பர் வந்துடும், உங்கள் பாண்ட் டீட்டெயில் வந்துடும். கம்ப்ளைண்ட் நம்பர் மட்டும் வரும். ஆமாம், டெபாசிட் நம்பருங்கிறது தான் கம்ப்ளைண்ட் நம்பருங்கிறது. டெபாசிட் நம்பருங்க நோட் பண்ணி வச்சுங்க. அதுவும் எம்எஸ்டிசி போர்ட்டல் இருக்க கம்ப்ளைண்ட் நம்பர் ரெண்டும் ஒன்று தான். அதை நீங்கள் உள்ளிடணும். என்ன, அது மறக்காமல் ஃபோனை கையில் கொண்டு போங்க. ஓடிபி வரும், இமெயில் ஐடி கொண்டு போங்க. உங்களுக்கு இமெயில் ஐடி இல்லைனாக்கா யாராவது வெப்சைட்டில் உள்ளவங்க அவங்க இமெயில் ஐடி போட்டு கூட அதிலிருந்து கூட பண்ணலாம். அவங்களோட இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நீங்கள் போடணும். இது சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நாங்கள் பண்ணிட்டோம். அந்த அதாவது பேன் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் பேன் கார்டை முதல்ல போட்டு பாருங்கள். பேன் கார்டு போய் அக்செப்ட் பண்ணிச்சுனாக்கா நீங்கள் எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்ல, அவங்களோட வெரிஃபிகேஷன்லாம் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு ஓகே ஆகிடும். பேன் கார்டு எங்களுக்கு இங்கே 300 போட்டு பார்த்தா 300 வரல, மிஸ்பேட்ச்னே வந்தது. ஸோ அதனால் ஆதார் கார்டு நாங்கள் பிடிஎஃப் அப்லோட் பண்ணோன்னே அவங்களுக்கு அப்ரூவல் கேட்குறாங்க. அவங்க எம்எஸ்டிசி ஒரு நம்பர் வருது, நாங்கள் போடுவோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க, வாட்ஸ்அப் அனுப்பிட்டு நீ கண்டிப்பாக பண்ணிடுங்க தோழே. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே நீதியரசர் பார்வைக்கு நம்ம ஒரு 500லேருந்து 1000 பேராக பண்ணியிருந்தோன்னா நீதியரசர் நமக்காக வந்து பரிந்து பேசுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நமக்கு பேண்டுக்கு லேண்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறோம்னா பின்னாடி நம்ம பார்ப்போம், பின்னாடி நம்ம கேட்போம், வாய்ப்பு கிடைச்சா நம்ம கேட்போம், திருப்பி நம்ம டைம்லாம் கேட்போம். இப்போதைக்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்தி நமக்காக அவர் பரிந்து பேசுகிற மேலே ஒரு சிலர் வந்து இதை வந்து பின்னோக்கி கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க, 10-15 வருஷம் இழுத்துட்டு போகணும்னு பார்க்குறாங்க. ஒரு சில யூடியூபர்கள் அப்படி நினைக்கிறான், அவன் சம்பாதிக்கணுங்கிறக்காக இழுத்து கொண்டு போகணும்னு பார்க்குறான். அங்குசம் கேட்டிங்களா, அங்குசம் வீடியோவில் கேட்டிங்களா? அங்குசம் தினகரன் கிளியராக சொல்லியிருக்காரு. எவனோ ஒருத்தன் வடுவாய்ப்பை வந்து நான் வந்து ஈவோடபிள்யூல நான் உங்களை நுழைச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இடைச்சொல்ல பணம் சம்பாதிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டான். அவன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கோயில்பட்டி கடலை மிட்டாய் உங்களுக்கு யாருன்னு தெரியும். அவெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இழுத்து கொண்டு போகணும்னு பார்க்கலாம். ஈஓடபிள்யூ போகிறதுக்கு புரோக்கர்கள் யாரும் தேவையில்லை. ஈஓடபிள்யூக்கு புரோக்கரே தேவையில்லை. ஈஓடபிள்யூல நம்ம நேர்மையாக வேலை செய்கிறாங்க, நமக்காக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேர்மையாக டிஎஸ்பியில் தங்கமான மனுஷன், இன்ஸ்பெக்டர் விஜயா மேடம், மலர்விழி மேடம், எஸ்ஐ எல்லாம் நல்ல வீரத்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, செல்வக்கண்ணன் ஒருத்தர் இருக்காரு. எல்லாமே நல்ல மனுஷங்க, நல்லா வேலை செய்ய நமக்காக செஞ்சுட்டு இருக்காங்க, நேர்மையாக வேலை செய்கிறாங்க. அதனால் எந்த இடைத்தரகரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. 8-10க்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்களா, வாங்க நான் உங்களை கூட்டு போய் உங்களை சேர்த்து விட்றேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அந்த நபர். நீங்கள் அவங்களாம் நம்பி ஏமாந்துறாங்க தயவுசெய்து. ஏற்கனவே நொந்து போயிருக்கிறோம். அதனால் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. என்ன சார்? கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. கொஞ்சம் தயவு செய்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அனைவரும் கைகொப்பி கேட்டுக்கிறோம், அனைவரும் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அந்த 1180 ரூபா பார்க்காதீங்க. அந்த 1180 ரூபா பார்த்தோம்னா நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு நம்ம பணத்தை போட்டு இப்படி ஏமாந்தோமோ, டபுளாக கிடைக்க ட்ரிபிளாக கிடைக்க ஏமாந்தோமோ, அதே மாதிரி அந்த 1180 ரூபா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்து நீங்கள் பண்ணாமல் விட்டீங்கன்னாக்கா பின்னாடி அதுவே நமக்கு பெரிய செட்பேக்காக அமைஞ்சு 10-20 வருஷத்துக்கு தள்ளி போகிறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்திடும். நம்மளே வாய்ப்பு ஏற்படுத்திட வேண்டாம்.
நம்ம இதை தள்ளி போயிடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தாம எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க ஃபர்ஸ்ட். இதுதான் நம்மளோட முக்கியமான இந்த வீடியோ. அது ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் பண்ணிடுங்க. ஏன்னா அன்றைக்கி காலையில் ஷாக்கிங் நியூஸ் ரொம்ப கம்மியாக தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ட்ரிபிள் டிஜிட்லாம் வரல, டபுள் டிஜிட்டே 20க்கு மேலே தாண்டலை, 20க்குள்ளே தான் இருக்குது, 15லேருந்து 20க்குள்ளே தான் இருக்குன்னு நான் தகவல் கேள்விப்பட்டேன். எங்கள் லாயர் சொன்னார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் நம்ம தான் பண்ணணும், பார்த்துங்க. இல்லைன்னா வந்து நமக்கு காலங்கள் அதிகமாகும், நம்மலாம் சீனியர் சிட்டிசன்லாம் கடந்து போயிடுவோம். அதனால் 1150 ரூபா பண்ணி வச்சுக்கோன்னா நம்ம நிலமாக வாங்கி நம்ம அதை வந்து கண்டிப்பாக விற்றுக்கலாம். பேர பிள்ளைகளுக்கு பேத்திகளுக்கு கொடுத்தாக்கா நிச்சயமாக அது வந்து வேலைக்கு கூட தான் செய்யும், நல்ல வேலைக்கு போகும். பின்னால் அவங்களாவது நல்லா இருந்துட்டு போவாங்க. அவ்வளோதான். நம்ம சம்பாதிச்சு அவங்களுக்காக தானே, பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களாம் சம்பாதிச்சிருக்கணும். அப்படியாவது போகட்டும் சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டா முழு எஸ்ஓபிக்கு போயிடும். 10 வருஷம் 5 வருஷம் 554 கம்பெனியோட 555வது கம்பெனியாக நம்ம கம்பெனியும் கரைந்து போகும். இது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோன்னா அடுத்து நம்மளை முன்னாடியே வச்சுக்கிட்டு இந்த பிஎஸ்சிஎல், அந்த கலைமகள் சபா இவங்களுக்கெல்லாம் வந்து இதே முறையில் செட்டில்மெண்ட்டுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு அது நம்ம அவங்களுக்குலாம் வழி கொடுக்கணும். நம்ம உள்ள வழியை தேடி உள்ளே போயிடுவோம். அவங்களுக்கும் வழி விடுவோம் சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் தோழர்களே. நன்றி, வணக்கம். நன்றி.